ஹாய், நான் உங்கள் அகமது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு விசித்திரமான வழக்கு தான். இந்த வழக்கில் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து தன்னுடைய பையன் வந்து எனக்கு வந்து பராமரிப்பு தொகை கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு வந்து உணவு உடை இந்த மாதிரி அடிப்படை தேவைகளுக்கான காசு வந்து கொடுக்க மாட்டேங்காப்புல அப்படின்ட்டு ஃபேமிலி கோர்ட்டில் வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. இதை விசாரித்த ஃபேமிலி கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பையன் வந்து மாதம் 5000 வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அடிப்படை தேவைகளுக்காக கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுறாங்க. இந்த உத்தரவை எதிர்த்து பையன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கேரளா ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாப்புல. இதை வந்து ரிவைஸ் பண்ணணும். ஏன் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே வந்து கால்நடைகள்லாம் வளர்க்குறாங்க, ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவும் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்ருக்காப்புல. அவர் ஒரு ஃபிஷர்மேன். அவரும் வந்து அவங்களுக்கு தேவையான காசெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்குது, நான் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்ட்டு ஃபேமிலி கோர்ட் போட்ட ஆர்டரை வந்து ரிவைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கேரளா ஹைகோர்ட்டில் வந்து மனு தாக்கல் பண்ணுறாப்புல. இதை விசாரித்த கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லிடுது அப்படின்னா, இந்த பராமரிப்பு தொகைக்கான பிரிவு செக்ஷன் 144 இருக்குது, 144 BNSS. இது வந்து ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் லெஜிஸ்லேஷன், அதாவது சமூக நீதிக்கான ஒரு சட்டம். இது வந்து பெண்கள், குழந்தைகள், வயதானவர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த உத்தரவை வந்து நம்ம வந்து ரிவைஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா கொடுத்தாலும் மகன் அப்படின்ற அடிப்படையில் நீயும் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து நீ வந்து பராமரிப்பு தொகை கொடுத்து தான் ஆகணும். உங்கள் அம்மா வந்து ஆடு மாடு கோழி இந்த மாதிரி கால்நடைகள்லாம் வளர்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, அதெல்லாம் வந்து அவங்க பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் பராமரிப்பு தொகையை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அந்த மகன் தாக்கல் செய்த ரிவிஷன் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. நன்றி.